Hello aspirants, welcome to Veranda Race channel. Okay, so State Bank Clerk Mains level oda approach தான் வந்து இந்த particular வீடியோல பார்க்க போறோம். So State Bank Clerical exam நமக்கு வந்து 21st of November இருக்கு. Okay, சரி, so வீடியோ வந்து it's going to be very interesting. So தயவு செய்து forwarded to all the students. உங்களோட friends யாராவது இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய ஆன்லைன் ஆஃப்லைன் பேட்ச்சில் நீங்கள் தயவுசெய்து இந்த பர்டிகுலர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் எல்லா டாபிக் பற்றியும் நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க் கிளர்க் முன்னாடி இதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட மைண்ட் தாட். ஸோ அதனால் ஐவ் காட் கொஷின்ஸ் லைக் தட். ஸோ அதனால் வந்து தயவுசெய்து ரெஃபர் பண்ணிக்கோங்க பிஃபோர் யுவர் எக்ஸாம்ஸ். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்க போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து ஒரு டாபிக் பற்றியும் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. ஸோ இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் டேஸ், நம்ம மென்டார்ஸ், ட்ரெயினர்ஸ் அண்ட் தென் டிஎல்ஸ் கூட வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ப்ராக்டிஸ் வில்லேஜில் வந்து மதுரை அண்ட் சேலமில் யூ ஹேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங், ஸோ ஐ வாண்ட் யூ கைஸ் டு சென்ட் யுவர் மெயில் ஐடிஸ் டு careers@verandarace.com. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நாங்கள் உங்களை என்கரேஜ் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஸோ ஐ விஷ் தட் யூ கைஸ் வில் ஜாயின். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா டீட்டெயிலாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்னென்ன டாபிக்ஸ் வந்து நம்ம எக்ஸாமில் வரப்போகுது. இப்போது நான் 2 விதமாக பிரிச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போட்டுருங்க. நாளைக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு லைவ் செஷன் இருக்குது. ஸோ அந்த லைவில் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்ன விஷயங்களை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஆர் கோனா see is ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேரா ஜம்பிள், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னொரு டாபிக் என்னது, கிளாஸ் டெஸ்ட். இது வந்து இது 3மே எக்ஸாமில் வருதுன்னா எல்லாரும் வந்து மேம் பயங்கர டஃப்பாக எக்ஸாம் இருந்துச்சு இந்த மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும்ல. ஸோ அந்த விஷயங்கள் தான் நான் வந்து இப்போ பேச போகிறேன். ஓகே, சரி. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஃபஸ்ட் நமக்கு என்னெல்லாம் டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் கொஷின் கேட்குற விதங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் கண்டிப்பாக நமக்கு ஒரு 4 கொஷின் வந்து பேசேஜ்லேருந்து வரும். ஓகே, பேசேஜ்லேருந்து நமக்கு 4 கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் 4 கொஷின் வந்து லைக் ஒரு டோனு, டைட்டில், அதுக்கப்புறம் வந்து ஒரு கிராமர் கொஷின், அதுக்கப்புறம் வந்துட்டு synonym antonym question, and after that true or false question. So these are the questions which are asked. Okay, so mindset வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். 8 கொஷினோ இல்லாட்டி 7 கொஷினோ கேட்குறாங்கன்னா அவ்வளோத்தையும் நம்ம அட்டென்ட் பண்ணணுன்றது நம்மளோட அவசியம் கிடையாது. பட் அது எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ இதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பேசேஜில் கேட்டிருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பேசேஜ் நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் 3 கொஷின் இல்லாட்டி 4 கூட நான் அட்டென்ட் பண்ணுவேன். இல்லைனா 2 அட்டென்ட் பண்ணுவேன்னு கூட வச்சுக்கோங்க. சரியா? இங்கே வரும்பொழுது டோன், டைட்டில். ஸோ டோனுன்னு சொன்னால் மேம் எனக்கு அந்த டோன் கொடுத்துருக்க அந்த வேர்டோட மீனிங்கே எனக்கு தெரில, ஸோ நான் எப்படி அட்டென்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த கொஷினை வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஸ்கிப் கூட வேண்டாம், குவிட் த கொஷின். ஓகே, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் அனலைஸ் பண்ண முடியலன்னா பார்த்த உடனே நம்ம குவிட் பண்ணிடணும். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண பிறகு இஃப் யூர் ட்ரைங் டு குவிட், டைம் போயிடுச்சு, வேற ஒரு கொஷினில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, 2வது விஷயம் டைட்டில்ன்றதை கேட்குறாங்க. டைட்டில்ன்றது வந்து இந்த பேசேஜ் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, ஆத்தர் எதை பற்றி ரொம்ப நிறையா பேசுகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் டைட்டிலில் வருது. சரியா? ஓகே, கிராமர் எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க மெயின்ஸ் எக்ஸாமில் தான் நான் சொல்ல போகிறேன். வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கொஷின் மாதிரி வருது. ஸோ இந்த வேர்ட் ஸ்வாப் கொஷின் எப்படி இருக்கும்னா, சப்போஸ் இஃப் திஸ் இஸ் த பேராகிராஃப், இங்கே ஒரு வேர்டு வந்து போல்டாக இருக்குது. சரியா? இங்கே ஒரு வேர்டு வந்து போல்டாக இருக்குது அண்ட் இன்னொரு பேராகிராஃபில் ஒரு வேர்ட் போல்டாக இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஒரு பேராகிராஃப், இது ஒரு பேராகிராஃப் அண்ட் இது ஒரு பேராகிராஃப். சரியா? இந்த 3 பேராகிராஃபில் இருக்கிற வேர்ட்ஸையும் யூ ஹாவ் டு ஸ்வாப் இட். அப்போ ஸ்வாப் பண்ணோன்னா அதுக்கு கிராமர் இருந்தால் சூப்பராக ஸ்வாப் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறது ஒரு நவுன், ஆனால் இதுக்கு பின்னாடியும் எனக்கு நவுன் தான் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே நவுனே வராதுன்னு நான் முடிவு பண்ணிப்பேன். அப்போ இது கண்டிப்பாக இங்கே இல்லைன்னா இங்கே தான் வரணும். இப்போ இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏன்னு பேர் கொடுத்துருக்காங்க, இது பீன்னு கொடுத்துருக்காங்க, இது சீன் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஏ ஃபஸ்ட்டாக வரவே வராது. அதாவது ஏபிசி இல்லை ஏசிபி அப்படின்னு இருக்க ஆப்ஷன்லாம் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிடுவேன். அப்போ ஐதர் பியில் ஆரம்பிக்கணும் இல்லைனா சியில் ஆரம்பிக்கணும். அடுத்து வேறு ஏதாவது க்ளூஸ் இருக்கா, இப்போ எனக்கு இங்கே வேர்ப் தான் வேணும் ஆனால் வேறு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கா, அந்த மெத்தட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியும் வரலன்ற பட்சத்தில் கோ டு கான்டெக்ஸ்ட்.
ஏன்னா கான்டெக்ஸ்ட்ன்றது எப்போவுமே மெயின்ஸில் ஒரு ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ட்விஸ்ட்டை வந்து டு பிரேக் இட் மேக்ஸிமம் நீங்கள் இங்கிலீஷில் ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னா யூ கேன் பிரேக் இட். இல்லைனா நமக்கு கிராமர் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொஷின்ஸ் பார்த்துருந்தேன். தென் அடுத்து வந்து இப்போது இந்த கிராமரில் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் இடியம்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ். ஓகே, ஸோ இப்போ எப்படி சொல்கிறதுனா, நான் ரீசெண்டாக மெயின்ஸ் கிளாஸ்லாம் எடுக்கும் பொழுது இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதாவது கிவன், எஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பேக்கப், எஸ், ஹோல்ட் ஆன், இதெல்லாம் எனக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எது வந்து ரிலவெண்ட் அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இடியம்ஸ்ன்னு சொன்னால் க்ரைங் ஓவர் ஸ்பில்ட் மில்க், இல்லாட்டி வந்து இன் பிட்வீன், இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ ரிமெம்பர் தட். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எனக்கு ஆர்சியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறேன். சரியா? ஸோ ஆர்சியில் என்ன பார்த்தோம், ஃப்ரேசல் வேர்ப்ஸு, இடியம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வேர்ட் ஸ்வாப் கொஷின்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஈவன் எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் கூட கேட்பாங்க. ஓகே, எரர் ஸ்பாட்டிங் கொஷின்ஸ் வந்து எப்படி மேம் கேட்பாங்கன்னா, இப்போ இந்த பெரிய பேராகிராஃபில் நடுவில் ஒரு இடம் மட்டும் போல்டாக இருக்கும். அந்த போல்டாக இருக்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இல்லாட்டி போல்டாக காமிக்காமல் ஒரே பேராகிராஃபாக இருந்துட்டு நீங்கள் அதை கண்டுபிடிக்கிற மாதிரி வைப்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஒரு பேசேஜ் ஸ்லாஷு இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா எந்த ஃப்ரேஸில் எரர் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது you can easily find out. So this is the method which is asked. And நான் இன்னொரு ஒரு மாடல் கூட பார்த்தேன். அந்த மாடல் பற்றி I'll just explain you. ஓகே, சரி. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லர் மாதிரி ஒரு பெரிய டேப்லர் காலம் கொடுத்துருந்தாங்க. சரியா? இங்கே ஒரு வார்த்தை, இங்கே ஒரு வார்த்தை, அண்ட் இங்கே ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட்டு இதையும் வந்து இன்னும் ரெண்டாக பிரிச்சுட்டு இங்கே ஒரு 2 வார்த்தை, இங்கே ஒரு 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு பெரிய பேராகிராஃப் வேர் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 பேராகிராஃப்ஸ். இந்த பேராகிராஃபில் a blank is here. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு blank அண்ட் கடைசி பேராகிராஃபில் எங்கேயோ இங்கே ஒரு blank இருக்குது. இப்போ இந்த blankல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சி. ஓகே, இது டி, இ அண்ட் எஃப். திஸ் இஸ் ஜி, ஹெச் அண்ட் ஐ. ஆல் ஆர் சிங்கிள், அதாவது சிங்கிள் வேர்ட்ஸ். இட்ஸ் நாட் அ ஃப்ரேஸ், ஆல் ஆர் சிங்கிள் வேர்ட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் ஏன்றது எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு இ, அதுக்கப்புறம் ஐ, அந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஐதர் இட் இஸ் ஏஇஐ ஆர் இட் இஸ் பிடி அண்ட் ஹெச் ஆர் இட் இஸ் பிடி அண்ட் ஜி, கமா, இல்லைனா வந்து ஏஇஐ கூட போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த பேசேஜ்லேயே இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிங்கன்ட்டு ஆர்சிலேயே இந்த மெத்தட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிளாங்க்ல எனக்கு வரக்கூடிய வார்த்தைகள் ஏஇஐ வருதுன்னா பிஇஜின்றதும் இதோட சினோனிம் வேர்ட்ஸாக தான் இருக்கும். எனக்கு கான்டெக்சுவலாக எனக்கு உட்காரணும்ல, இந்த ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக வரத்துக்கு. சரியா? ஆனால் எனக்கு இங்கே ஜி போட்டிருக்கு, இங்கே ஹெச் போட்டிருக்கு. சரியா? ஸோ அதுவும் இருக்குது. ரெண்டுமே வரும்போது இதுதான் ஆப்ஷன். இங்கே ஹெச்சே போட்டிருந்தாலும் ரெண்டுமே வரும்போது இதுதான் சூஸ் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம பண்ண மாட்டோம். சில பேர் வந்து நன் ஆஃப் தி அபவ் பார்த்தோன்னே என்னடா இது எல்லாமே வருது, அப்போ நான் நன் ஆஃப் தி அபவ் போடணுமானா கிடையாது. வென் ஆல் தீஸ் 3 doesn't follow, then only our answer will be none of the above. சரியா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் method that is asked. Okay, so இதை வந்து கிட்டத்தட்ட காலம் ரிலேட்டட் அப்ரோச்ன்றாங்க. காலம் ரிலேட்டடாக நமக்கு ஆர்சியில் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கடைசியில் ஆர்சி எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்சி சொல்லி முடித்த பிறகு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரியா? ஓகே, ஸோ synonym antonyms mandatory question here. Synonym antonym, if you don't know the answer, try to read the sentence which is okay, read the sentence which is above the blank. Okay, blankக்கு முன்னாடி இருக்க சென்டென்ஸை படிங்க, அதுக்கப்புறம் below the blank try to read the sentence and then try to predict the answer in the particular blank. Okay, so இதுதான் வந்து நீங்கலாம் பண்ண வேண்டிய விஷயங்கள். Okay, yes, so I think I've given you more tips about reading comprehension. இப்போ ஒரு சின்ன மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட அப்ரோச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின்ஸ் லெவலில் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. ஓகேயா? எப்போவுமே ஆரம்பித்த உடனே நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்கல்ல, என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது, நான் எதெல்லாம் ஆன்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ரிவ்யூ பண்ண போகிறீங்க. அந்த ரிவ்யூ பண்ணும் பொழுது இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 1ல எனக்கு எரர் ஸ்பாட்டிங் வச்சுருக்காங்க. எனக்கு 2லேயே எரர் ஸ்பாட்டிங் வைக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது.
2லேருந்து 5 வரைக்கும் எனக்கு ஆர்சியோட கொஷின் இருக்குது. இந்த ஆர்சி வந்து எனக்கு 4 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 6லேருந்து 9 எனக்கு வேறு ஒரு ஆர்சி, இது ஆர்சி 1ன்னு வச்சுக்கோங்க, இது ஆர்சி 2ன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 10th கொஷின் 11th கொஷின் மட்டும் எனக்கு எரர் ஸ்பாட்டிங்காக இருக்கும். சேம் லைக் திஸ் மைட் பி இது எது கரெக்டுன்னு கேட்டிருக்கலாம், இதில் வந்து விச் இஸ் இன்கரெக்டுன்னு கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடணும். இப்போ நான் இந்த ஆர்சி அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்சியில் எனக்கு டோட்டலாக 4 கொஷின் இருக்குது. நான் 4ம் போட முடியுமான்ற பேசிஸை பை சீயிங் த கொஷின், பை சீயிங் த பேசேஜ் ஐ ஹாவ் டு டிசைட். ஏன்னா ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று எனக்கு டஃப்பாக இருக்கும். சரியா, கொஷின் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஷின்லேருந்து அந்த பேசேஜ்னால் அந்த இடம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த இடத்த மட்டும் ஐ ஹாவ் டு கோ த்ரூ பண்ணும்பொழுது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா போட்டுடலாம். ஓகே, ஆனால் வந்து டு நாட் டேக் மச் டைம். அதான் வந்து பெரிய விஷயம். ரொம்ப டைம் எடுத்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணி லூஸ் பண்ணிடக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நிறைய டைம் எடுக்குதுன்னா ஸ்கிப் த கொஷின். ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொன்று போயிருங்க, மார்க் ஃபார் ரிவ்யூ. டு நாட் ஆன்சர் அண்ட் தென் கிவ் மார்க் ஃபார் ரிவ்யூ. வெறும் மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து போயிடணும். ஏன் மேம் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து போயிடணும்னா, நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அந்த ஆன்சர் தப்பாக இருந்தாலும் இட் இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரியா, அதனால தான் இந்த மெத்தட் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ஆர்சியில் என்னால் வந்து ஒரு 2 கொஷின் போட முடிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு ரெண்டுமே 100% கரெக்டுன்னு தோணுது. இந்த ஆர்சி நான் பார்க்கும்போது என்னால் ஒரு கொஷின் தான் போட முடிஞ்சிச்சு. தப்பு கிடையாது. ஓகேயா, நீங்கள் யோசிக்கிறதுல அக்யூரசி மெயின்டைன் பண்ணுறீங்க. ஏன்னா இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 7 கொஷின், இந்த ஆர்சியும் சேர்த்தா 7 கொஷின். இதில் நான் 3 அட்டென்ட் பண்ணி எனக்கு ராங் வந்து எதுவுமே கிடையாது, 3. இப்போ நான் 7ம் அட்டென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 7 கொஷினும் அட்டென்ட் பண்ணிவிட்டு எனக்கு 4 தப்பாயிருது, 3 கரெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த 3லேருந்து என்னுடைய அதாவது கரெக்ட், சரியா, 3லேருந்து எவ்வளோ மார்க் போகும், 1 மார்க் போயிடும். அப்போ எனக்கு 2 தான் வரும். நார்மலைசேஷனே பண்ணாங்கனாலும் இதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க, இதுக்கு தான் மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் பி வெரி கேர்ஃபுல். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் லிட்டில் ட்ரிக்கி ஒன்லி. ஆனால் அந்த மாதிரி இருக்க கொஷினை எடுக்காதீங்க. சில டைம்ஸ் கொஷின்ஸ் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும், ஆனால் உள்ளே இருக்கிறத படித்து புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது தயவு செய்து நீங்கள் ஆர்சியில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸை கம்மி பண்ணிடுங்க. அண்ட் கடைசியாக லாஸ்ட்டில் தான் யூ கைஸ் ஹேவ் டு அப்ரோச் ஆர்சி. பிகினிங்கில் ஆர்சி எடுக்காதீங்க. ஓகே, லாஸ்ட்டில் தான் அப்ரோச் பண்ணணும். ஏன்னா வந்து சப்போஸ் பேராகிராஃப் புரியலன்னும் பொழுது ஒரு பயம், அப்படியே பயத்தில் வந்து ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் பேராஜம்பிள். பேராஜம்பிள் எடுத்த உடனே நான் வீட்டில் வந்து பேராஜம்பிள் எடுத்தால் இமீடியட்டாக சீக்வென்ஸ் பண்ணுவேன் இப்படின்னு தான் நிறைய பேர் இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த சீக்வென்ஸ் பண்ணுற மெத்தடை விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஸ்டெப் 1 என்ன தெரியுமா, யூ ஹாவ் டு கோ செக் த கொஷின்ஸ். ஏன் மேம் கொஷினை போய் செக் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இந்த கொஷினில் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் ரீஅரேஞ்ச்மெண்ட்க்கு அப்புறம் எந்த ஆல்ஃபபெட் ஃபஸ்ட்டில் வரும் இப்படி தான் கேட்குறாங்க. கேட்டுட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆல்ஃபபெட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆல்ஃபபெட்டை யூ ஹாவ் டு ரீஅரேஞ்ச் த வேர்ட். இது ரீசெண்டாக நம்ம லைவ்ல பார்த்தது. ஓகே, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அமங் தெம். ஓகே, அந்த சென்டென்ஸில் வந்து 3 வார்த்தை இருக்குது, யூ ஹாவ் டு ரீஅரேஞ்ச். இப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸுன்னு எதுன்னு தெரிஞ்சால் தான் நான் ரீஅரேஞ்சே பண்ண முடியும். இப்போது எனக்கு வந்து கொடுத்துருக்கிற 5 ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணக்கூடிய வார்த்தைகள் கொடுத்துருந்தா எல்லாமே எனக்கு ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம்ல, புரியுதா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா கொஷனில் இருக்கிற எல்லா கொஷனில் இருக்கிற அந்த வேர்ட் ஸ்வாப்பை யூ ஹாவ் டு ரீஅரேஞ்ச். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேர்ட் ஸ்வாப்பை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அதோட ரைட் ஆர்டர் தானே இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்ஷனாக வச்சுருப்பாங்க. அப்போது அது மூலியமாக யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஃபஸ்ட் ஆப்ஷன். நான் சொல்கிறது புரியுதா? இப்போ பாருங்களேன், இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏல ஒரு வேர்டு இருக்குது, பியில் ஒரு வேர்டு இருக்குது, சின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது, சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. இதில் வந்து கீழே வந்து ஒரு 5 ஆப்ஷன் வச்சுருக்காங்க, ஏ, பி, சி, டி அண்ட் இ. இப்போது எனக்கு இந்த ஏல வரக்கூடியது ஆர்டர் என்ன நான் சொல்கிறேன்னா சி, அப்புறம் பி வரும், அப்புறம் ஏ வரும். இந்த வேர்டை நான் இப்படி தான் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இப்போது ஏல வந்து
எனக்கு ஏ ஃப்ரேஸில் இருக்கிற வேர்ட்ஸ் இருக்குது, பியில் இருக்குது, சியில் இருக்குது. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறது எனக்கு சிபிஏன்னு வரணும்னா பாக்கியெல்லாம் எனக்கு தப்பாக கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? கரெக்டாக? அப்போ இது மட்டும்தான் எனக்கு கரெக்டான சீக்வன்ஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போது யூ கேன் ஃபைண்ட் அவுட் விச் ஃப்ரேஸ் வில் அப்பியர் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். புரியுதா? ஸோ நீங்கள் இதை கிராமர் கண்டுபிடிக்கிறது மூலியமா நீங்கள் ரீடிங் ஓரியன்டாக நீங்கள் ஆன்சரை போட முடியும். ஏன்னா இது இப்போ ரீசெண்டாக லைவில், ப்ரீவியஸ் லைவா இல்லை அதுக்கு முன்னாடி லைவான்னு எனக்கு தெரியல, பேராஜம்பிள் ரிலேட்டடாக எடுத்திருந்தேன். அந்த லைவ் வேணால் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மெத்தட் ஐ ஹவ் டிஸ்கஸ்ட் ஓவர் தேர். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேராஜம்பிள்ஸில் they are asking even for this thing, phrasal replacement. Okay, phrasal replacement questions மாதிரி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா A, next வந்து B, then C, D. இதெல்லாம் வந்து 4 statements வந்து நமக்கு இருக்குது. இதை நம்ம ஜம்பிள்டாக இருக்குது, we have to rearrange. இதில் எண்டு பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து போல்டில் கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஃப்ரண்ட்லேயே எனக்கு போல்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் பின்னாடி எனக்கு போல்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு நடுவில் போல்டு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா, ஏவை சியில் போடணும், சியை டியில் போடணும், டியை பியில் போடணுன்ற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குல்ல. அதை தான் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆப்ஷன் ஏசிடிபி, ஆப்ஷன் பி டிசிஏபி, இல்லைனா வெறும் இது வந்து ஃபிக்ஸ்டு, இதுவும் ஃபிக்ஸ்டு. ஸோ வெறும் B and D மட்டும்தான் ஸ்வாப் ஆகும். ஒன்லி B and D will be interchanged. அந்த மாதிரி இல்லைனா no correction required. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் த கொஷின்ஸ் விச் ஆர் ஆஸ்ட் இன் பேராஜம்பிள்ஸ். ஸோ சீக்வன்ஸ் கேட்க மாட்டாங்கன்னு நான் சொல்லலை, சீக்வன்ஸ் கேட்பாங்க. சீக்வன்ஸ் மட்டும்தான் கேட்பாங்கன்னு யோசிக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குன்றதை நான் சொல்ல வரேன். சரியா? ஸோ அதனால் நான் இப்போ நிறைய கொஷின்ஸ் பார்த்துட்டேன். ஃபில்லர்ஸ் வச்சு கூட வந்து பேராஜம்பிள்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ என்ன கேட்பாங்க கேட்க மாட்டாங்கன்றது நம்ம மைண்டில் இருக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் திங் தட் யூ கைஸ் ஹேவ் டு டூ, கோ ரீட் த கொஷின்ஸ். ஸ்டெப் 1, கோ ரீட் த கொஷின்ஸ். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு தென் ஸ்டார்ட் சால்விங். பிளைண்டாக இதுனா இதுதான் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதான் நான் சொல்ல வரேன். ஓகே, எஸ். ஸோ அதனால் பேராஜம்பிள் பற்றின ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கம்மிங் டு கிளாஸ் டெஸ்ட். கிளாஸ் டெஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 7 கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த 7 கொஷினில் அட்லீஸ்ட் நான் அதாவது ரொம்ப ரொம்ப பேஸ்க்கு போகிறேன், 2 கொஷின் ஆன்சர் பண்ணணும். அட்லீஸ்ட் 2. ஓகே, நான் மினிமம் 2 தான் கொடுத்துருக்கேன் 7ல், அதுவும் மெயின்ஸில். ஓகே, கிராமர் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, எல்லாமே வேர்டு மேம், வொக்காபுலரி ரொம்ப டஃப்பான வார்த்தைகள், மீனிங் தெரிய தேவையில்லை. இப்போ அந்த வார்த்தை எனக்கு வேர்பா இல்லை அந்த வார்த்தை எனக்கு அட்ஜெக்டிவா? அப்போ என்னோட தேவை அந்த பிளாங்க்கில் ஒரு அட்ஜெக்டிவ்னா அப்போ அந்த வார்த்தை அவங்க உட்காருமா? ஓகே, புரியுதா? அப்போது எனக்கு 2 அட்ஜெக்டிவ் கொடுத்துருந்தாங்க மேம். அதில் 2த்தில் எது அங்கே உட்காரும்னு எனக்கு தெரியல, இந்த வார்த்தையோடைய மீனிங். இப்போ சில டைம்ஸ் வந்து இங்கே நீங்கள் ரூட் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ரூட் வேர்ட்னா நெகட்டிவாக ஆரம்பிக்குதா, பாசிட்டிவாக ஆரம்பிக்குதா, அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் கிளாஸ் டெஸ்ட் போடலாம். புரியுதா? ஸோ கிளாஸ் டெஸ்ட்டுன்றது இட் இஸ் ஃபில்லர்ஸோட ஒரு பிக்கர் வெர்ஷன். சரியா? ஏன்னா வந்து ஃபில்லர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது 1 சென்டென்ஸ், ஓகே, தனியாக இருக்கும், இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஆனால் வந்து பேராஜம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது இட் இஸ் அ பிக் பேராகிராஃப். ஓகே, ஸோ பேராவை ஜம்பிள் பண்ணி போட்டிருப்பாங்க. புரியுதா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஆர் ஆஸ்ட் இன் த எக்ஸாம். ஓகே, ஸோ இப்போ ஃபில்லர்ஸில் வந்து உங்களுக்கு கொண்டு வரணும். கிளாஸ் டெஸ்ட்லேருந்து நான் அப்படியே ஃபில்லர்ஸ்குள்ளே போயிடுறேன். ஏன் அப்படி போகிறேன் அப்படின்னு சொன்னால், மெயின்ஸ் லெவலில் இதோட லிங்க்டாக தானே அந்த ஃபில்லர்ஸ் வருது. என்ன கேட்பாங்கன்னா, டபுள் ஃபில்லர்ஸ், ட்ரிபிள் ஃபில்லர்ஸ். ஓகே, சரி. டபுள் ஃபில்லர்ஸ், ட்ரிபிள் ஃபில்லர்ஸ்னால் இப்போது மேலே ஒரே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, கீழே இருக்கிற ஆப்ஷனில் இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட்டு இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் எது இங்கே இருக்கக்கூடிய பிளாங்க்கில் உட்காரும்? இந்த ஆப்ஷன் இங்கே உட்காந்தா இந்த ஆப்ஷன் ஆப்வியஸாக இங்கே உட்காந்தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஆப்ஷன் உட்காராது. ஏன் உட்காராது? இங்கே ஆன்ன்ற ஆர்டிக்கல் இருக்குது மேம், அப்போது இங்கே வந்து கான்சனன்டல் வேர்டு இருக்குது, அப்போ இது வராது. இப்படி நீங்கள் எலிமினேட் பண்ணலாம். புரியுதா? அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். ட்ரிபிள் ஃபில்லர்ஸ்லனா இந்த இடத்துல இன்னொரு டேஷ் கொடுத்தோன்னா அது ட்ரிபிள் ஃபில்லர்ஸ். அப்போ எனக்கு இதில் 3 இருக்கும். இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லாட்டி இன்னொரு மாடல் நான் சொல்கிறேன். ஃபில்லர்ஸ்லேயே வந்து ஐ ஹாவ் another மாடல். ஓகே, ஸோ அடுத்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, மேலே ஒரு சென்டென்ஸ், ஓகே, அடுத்து ஒரு சென்டென்ஸ். ஓகே, சரி, பெரிய சென்டென்ஸாக வச்சுப்போம். சரியா? பெரிய சென்டென்ஸ்.
இப்போ இங்கே வந்து ஒரு blank இருக்குது, இங்கே வந்து ஒரு blank இருக்குது. ஓகே, இந்த blankல வர வேர்டு இங்கேயும் போடலாம். அப்போது A, B, C, D and E. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸு எது இங்கேயும் அப்ளை ஆகும், இங்கேயும் அப்ளை ஆகும். இது மட்டும்தான் அப்ளை ஆகும். இது எனக்கு இந்த கான்டெக்ட்ஸில் வராதுன்னா இதை நான் எடுத்துருவேன். அப்போ C is the only possible answer which can be uploaded, applied over there அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபில்லர்ஸ். டஃப்பாக போனால் இந்த மாதிரி தான் போகிறாங்க. ஓகே, சரி. ஸோ வேர்ட் ரீப்ளேஸ்மெண்ட், ஃபில்லர்ஸு இந்த மாதிரி நீங்கள் போடலாம். அடுத்து வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா, பேராஜம்பிள்ஸ் பார்த்ததுனால சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் டெப்த்துக்கு பார்க்கும்பொழுது ஒரு சென்டென்ஸு, அந்த சென்டென்ஸில் ஒரே சென்டென்ஸ் சரியா, இங்கே ஒரு ஃப்ரேஸ் பார்க்குறதுக்கு எரர் ஸ்பாட்டிங் மாதிரியே இருக்கும். ஆனால் என்னென்னா டூன்னு முடிஞ்சிருக்கும், தன்னு முடிஞ்சிருக்கும், ஏன்னு முடிஞ்சிருக்கும். இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவல். ஓகே, என்ன பண்ணிடுவீங்க, இது வந்து ஃப்ரேஸ் ஏ, இது ஃப்ரேஸ் பி, இது ஃப்ரேஸ் சி. ஓகே, இது வந்து சி, இது வந்து டின்னு சொல்லிட்டோம், இது வந்து ஈன்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது ப்ரிலிம்ஸ் லெவல். ஏன்னா வந்து டூவில் முடியாது, தேர்டில் முடியாதுன்னு எடுப்பீங்க. ஆனால் மெயின்ஸில் எப்படி கொடுப்பாங்கன்னா, S1 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ABCD, S6 லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது S1 and S6 are fixed. Now you have to arrange the other phrases. அப்போ என்ன ஆகும் தெரியுமா, இந்த டூவில் முடியாது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுன்னு எனக்கு லாஸ்ட், அப்போ டூவில் முடியலாம்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா பேரிங் எடுக்கலாம். சப்போஸ் எப்படி பேரிங் நான் சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எனக்கு ஹேஸ்ன்னு முடியுதா, இங்கே எனக்கு V3 verb இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்னா A and B immediate pairs. அப்போ A and B எனக்கு immediate pairs-ஆக இருக்குன்னா ஆப்ஷன்ஸில் இப்போ சப்போஸ் CDAB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனை நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததில் பார்த்தீங்கன்னா CABD, அப்போ இதையும் நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ நான் C வந்து S1க்கு அடுத்து வருதுன்னும் பொழுது சிக்கு அடுத்து ஏ சொல்லணுமா இல்லை டி சொல்லணுமா, அதில் ஐ ஹாவ் டு டிசைட் த ஆன்சர். ஸோ சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் மெயின்ஸ் லெவல்னும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் சப்போஸ் இப்படியே கொஷினே கேட்டாலுமே கொஞ்சம் டஃப்பர் வெர்ஷனாக கேட்குறாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் டஃப்பானா லென்த்தி சென்டென்ஸாக இருக்கும். ஓகே, உங்களால் எரரே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு மாதிரி வந்து ப்ரிப்போசிஷனல் கனெக்ட் மாதிரி வச்சு சில டைம்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் போட முடியும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். எஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 6 டாபிக் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களோட மெயின்ஸில் நான் எடுத்தது. ஓகே, எஸ், வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இதோட கிளாஸஸ்லாம் கேட்டிருந்தீங்க, விச் இஸ் மேட்ச் த காலம். சரியா? ஸோ இந்த மேட்ச் த காலமில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால், இதை வந்து எனக்கு நிறைய விதங்களில் கொடுக்குறாங்கய்யா. இது வந்து இப்படி தான் இருக்குயா, இந்த ஏன்ற காலமை நான் வந்து இந்த DEFஓட சேர்க்கணும். சரியா? அப்படி இல்லைன்னா GHI. இப்போது நம்ம வந்து ஒரு பேராஜம்பிளாக ஆர்சிலையோ ஒரு வார்த்தைன்னு பார்த்தோம், ஆனால் இங்கெல்லாம் ஃப்ரேஸு, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இப்போ இந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து இதோட சேரலாம், இதோட சேரலாம். ஓகே, இல்லைனா EI வரும் ஆனால் பியோட சேராது. அப்போ ஆப்ஷனில் CFH இல்லைனா வந்து AEG, CFH, B, D and I இப்படி கொடுக்கலாம். If this follows, this will be the answer. And இது கூட none of the aboveன்ற ஒரு ஆப்ஷனும் வச்சுருப்பாங்க. எஸ், ஸோ இதெல்லாம் மேட்ச் த காலம்ஸில். இப்போ இங்கே ஃப்ரேஸ் கொடுக்காம, இப்போ இங்கேயும் ஃப்ரேஸ் இருக்கிற மாதிரி ஒரு வழி இருக்கும். அப்படி அங்கே ஃப்ரேஸ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா கன்ஜங்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து ஒரு வேர்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற ஃப்ரேஸை இந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரேஸோட கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் ஆண்டுன்ற கன்ஜங்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இங்கேயும் பாசிட்டிவாக இருக்குன்னா இங்கேயும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கணும். ஆனால் இங்கே பட்டுன்ற கன்ஜங்ஷன் இருந்துச்சுன்னா இங்கே பாசிட்டிவாக இருக்கணும், இங்கே பாசிட்டிவ் சேர்க்க முடியாது. அப்போ நெகட்டிவாக இருந்தால் சேர்க்கலாம். அப்படி. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேட்ச் த காலம்ஸ் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் செக் ஈவன் தட். ஓகே, மேட்ச் த காலம் ரிலேட்டடாக புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. தென் ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டர்ஸ் அண்ட் கனெக்டர்ஸ், இதுக்கு நம்மளோட என்ன டாபிக் தெரியுமா மனப்பாடமாக தெரியணும்? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரிப்போசிஷன்,
second one conjunction, and third one is adverb. இது மூணுமே தெரிஞ்சவங்க ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் சூப்பராக போடலாம். ஸோ இந்த ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் இட் கேன் பி அ வேர்ட் ஆர் இட் கேன் பி அ ஃப்ரேஸ். ஓகே, ரெண்டுத்தில் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி கொடுத்தாலும் ட்விஸ்ட்டு கொடுத்தாலும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு வழி தெரிஞ்சவங்க செம்மையாக போட முடியும். சரியா? ஸோ இட் இஸ் லைக் one sentence on top, another sentence after it. இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நடுவில் ஒரு வேர்டுன்னு சொல்லலாம். ஓகே, இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் ஒரு வேர்டு, அதாவது இதை வந்து ஸ்டார்டர்னும் இதை வந்து கனெக்டர்னு சொல்லுவாங்க. இல்லைனா இந்த இடத்துலையே வேர்டு இல்லாமல் ஃப்ரேஸுன்னுவாங்க. ஓகே, as soon as is a phrase, right? when அப்படின்னா இட்ஸ் அ வேர்ட். ஸோ இந்த மாதிரி எந்த கனெக்டர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ், புரிஞ்சுதா? ஸோ இது வந்து கொஞ்சம் டஃபர் வெர்ஷனாக நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே விஷயம்தான். ஸோ எதுவாக இருந்தாலும் வாட் எவர் யூ ஆர் டூயிங், ஓகே, எக்ஸாமில் டைரக்ஷனில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ட்விஸ்ட். எஸ்பிஐனாலே வந்து ட்விஸ்ட் வைக்கிறதே அந்த டைரக்ஷன் தான். அந்த டைரக்ஷனை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு தப்பே உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகே, வெக்காபுலரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாமல் அந்த தப்பை வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணலான்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஒரே ஒரு டாபிக் விச் ஐ ஹவ் நாட் கவர்ட் இஸ் பேரா கம்ப்ளீஷன். ஓகே, பேரா கம்ப்ளீஷன் இஸ் நத்திங் பட் ஒரு பிக் பேராகிராஃப் இஸ் கிவன் வித் 5 lines. ஓகே, இந்த 5 linesல இன் பிட்வீன் இப்போ இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்குது. சரியா? இங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு குட்டி டேஷ் கொடுத்துட்டு இங்கே அடுத்த பேராகிராஃப் சென்டென்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிளாங்க்கில் எனக்கு ABCDE இங்கே எனக்கு ஒரு 5 சென்டென்ஸ் இருக்குது. அதில் எந்த சென்டென்ஸ் இந்த பிளாங்க்குள்ளே உட்காரும் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. அதுக்கு எந்த இடத்துல வரும்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறமா இருக்கிற சென்டென்ஸை படிக்கணும், இதுக்கு முன்னாடி இருக்கிறத படிக்கணும். இப்போ இங்கே த இன்சிடென்ட் அப்படின்னு ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அந்த இன்சிடென்ட்டை டிராஃப்ட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை இங்கேருந்து தூக்கணும். ஸோ அப்போ இந்த பேரா கம்ப்ளீஷனை சூப்பராக போட்டுடலாம். புரியுதா? ஸோ அதனால் வந்து இதுக்கு நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துட்டேன். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப் மாதிரி எல்லா டாப்பிக்கும் கொடுத்தேன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த செஷன் நான் இப்படி கொண்டு வந்தேன். ஆனால் நாளைக்கு இந்த மாதிரி செஷன் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா வந்து எக்ஸாமுக்கு ஆல்ரெடி பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து வேறு ஏதாவது விதமாக வந்து ஐல் பி சப்போர்ட்டிங். ஸோ நாளைக்கு வந்து ஆல்ரெடி ஆஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் ஆன் ஃப்ரைடே ஒரு செஷன் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த செஷன் தான் வந்து நாளையோட செஷனில் நமக்கு இருக்க போது. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, எக்ஸாம் படிக்கிறதுக்கு பூஸ்டிங்காக இருக்கும். ஓகே, சப்போஸ் வீடியோ ரொம்ப ட்ராக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜஸ்ட் ஃபார்வர்ட் இட் அண்ட் தென் சி த பர்டிகுலர் வீடியோ. ஆனால் வந்து இந்த வீடியோ நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம் அப்ரோச் வந்து தெரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வேணால் வச்சு பாருங்கள். ஓகே, ஸோ நான் எல்லா டாப்பிக்கும் முக்கால்வாசி கவர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து ப்ரிலிம்ஸில் வரதுக்கூடியது எல்லாமே மெயின்ஸில் வரும்பொழுது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸும் இடியம்ஸும் பயப்படாமல் போடுங்க. கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் இருந்தே ஆன்சர் கொண்டு வர முடிஞ்சால் போடுங்க. அண்ட் நெகட்டிவை மட்டும் போடாதீங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்கள். எக்ஸாம் இஸ் yours. ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாட்டி ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ see you guys in another shots or even a video. So thank you so much for watching the video. Have a very great day.